அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஜனவரி 6ஆம் தேதி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஜன் 7ல வந்து மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் என்ட்ரி டார்கெட் லெவல் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ டெலிகிராமில் இப்போ நம்ம கொடுத்துருந்த ஜனவரி 6th பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சிக்னல் காட்டுது கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு மாதிரி கிஃப்ட் நிஃப்டியை இண்டிகேட் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டண்ட்டாக ஒரு லெவலை சொல்லியிருந்தோம், இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் பையிங் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி அப்படின்ற பேஸில் நமக்கான என்ட்ரி காலில் எடுத்தோம். ஒரு 20 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் டார்கெட் கொடுத்தோம். ஸோ அது ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து அந்த டார்கெட் நம்ம லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த திங் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றப்ப ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சில மெத்தட் வச்சிருக்கோம். அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம். இந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷனில் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தோம். ஸோ அட்டகாசமாக மூவ், சூப்பரான டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம இன்டிமேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டுக்கான லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்ஸுமே ஹிட் ஆச்சு. ஸ்பாட்டில் நமக்கு ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ப்ரொவைட் பண்ண லெவல்ஸ். இம்பார்ட்டன்ட் லெவல் ஒவ்வொரு லெவலுமே சூப்பராக ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேஸில் சொல்லியிருந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது 24,200 மேலே போகும்போது மட்டும்தான் கால் அப்படின்னு மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும்போது இந்த கன்ஃபர்மேஷனில் 24,500 கன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டுட்டு ஸோ இப்போ அங்கிருந்து சூப்பரான டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 23,980, செகண்ட் டார்கெட் 23,800, தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,750. ஸோ 3 டார்கெட்டும் சூப்பராக புக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல்பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் 23,500, ஸோ 450 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணது. மார்க்கெட் சூப்பரான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால நமக்கு இங்கிருந்து நம்ம ஸ்பாட்லேயே ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே சூப்பராக டார்கெட். நம்ம டீப் இந்த மணிங்கிறதுனால 400 பாயிண்ட்ஸோடைய மேக்ஸில் ஆக்சுவலாக 24,000லேருந்து 23,500 வரையில் 400 பாயிண்ட்ஸில் 300 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ரொவைட் ஈஸியாக பிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஹை செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஆனால் அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செல்லிங்கில் ஓப்பன் ஆகுமா, இல்லை பையிங் ஷேர் ப்ரெஷர் வருமா, இல்லை எங்கேயோ ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் எதுவும் ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிற விஷயங்களை அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோ டு ஹை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23,750. ஸோ இந்த லெவல் தான் நமக்கு டார்கெட் லெவல். ஸோ இந்த டார்கெட் வந்து நமக்கு புக் ஆனதுக்கப்புறமும் ஒரு ஹை செல்லிங் ப்ரெஷரில் மறுபடியும் போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷன் பையிங்கான லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 23,770க்கு மேலே க்ளோசிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு லெவல்ஸ் அப்படிங்கிறது நான் பார்க்குறது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங்கில் 50 மினிட்ஸில் இருக்கிறத மட்டும்தான் ஷார்ட் டைமில், அதாவது இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கால்ஸ்க்கான பை போகிறதுக்கான லெவல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் புட்டுக்கான லெவல் டார்கெட் வந்து 23,400 450 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டவுனில் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு இந்த லெவலை டச் பண்ணி இங்கே ரிவர்சல் ஆகும்போது ரிவர்சல் ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அந்த லெவலுடைய லோ பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி புட் ஆப்ஷன் எடுத்தோம். அதுக்கப்புறம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,450 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் டார்கெட்டுக்கு. ஸோ இது அப்சைட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி டவுனில் வரும்போது ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, கேப் டவுனில் ஓப்பன் ஆகி சடனாக அப்படி ஒரு சப்போர்ட் எடுக்குது 23,450 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது 23,770, அது 80 இந்த லெவலுக்கு மேலே மட்டும்தான் நம்ம காலுக்கான விஷயத்தை பிளான் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் எடுத்து புல் பேக்கில் நமக்கு வந்து புட்டை ட்ரை பண்ணலாம், புட் ஆப்ஷனுக்கான லெவலை வந்து ட்ரை பண்ணலாம்.
இந்த லெவல்ல இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது புல் பேக்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மறுபடியும் பையிங்கான கன்ஃபர்மேஷன் இங்க கிடைக்குது அப்படின்ற மாதிரி இங்க ஃபார்ம் ஆனால் ஒருவேளை பையிங் கன்ஃபர்மேஷன் இங்க கிடைச்சா நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல், செகண்ட் டார்கெட் 23,900 அது வரைக்கும் டார்கெட்டை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்சைட் பிரேக் அவுட் ஆகி ரிவர்சல் ஆனால் புட் ஆப்ஷன், டவுன் சைட் சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அட் சேம் டைம் டவுன் சைட்ல 23,450 பிரேக் அவுட் ஆகுதா இல்லை சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம இங்கே என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். அடுத்து நான் மார்க்கெட்ல கேப் அப்பா ஃபிளாட்டா இல்லை கேப் சப்போர்ட் லெவலா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம காலா புட்டான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த செல்லிங் ப்ரெஷர்ல இருந்து நமக்கு புல் பேக் அப்படிங்கிறத மினிமம் 23,700 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகி கீழே டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 23,700னா 7 to 780 வரைக்கும் வோல்டிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜோன், இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கான லெவல்ஸை கொடுக்கும். இங்கே ரிவர்சல் ஆகி டவுனில் வரதா இருந்தால் சூப்பரான என்ட்ரி கிடைக்கும். அங்கேருந்து திரும்பவும் நமக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனில் வரும். இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் பிரேக் அவுட்ல இருந்து 200 300 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போகும். ஸோ ஒரு நல்ல லெவல்ஸ், இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த லெவலுக்கு முன்னாடி எந்த என்ட்ரி எடுத்துட வேண்டாம். அட் சேம் டைம் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த லெவலும் 23,450 அப்படிங்கிற இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறத பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை புட்டான்றதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும் பிரேக் அவுட் அண்ட் ஃபெயிலியர் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் என்ட்ரி டார்கெட் லெவலும் பிளான் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நம்ம எப்படி சொன்ன மாதிரி தான். ஆனால் இப்போ புட் ஆப்ஷனுக்கான ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. ஸோ புட் ஆப்ஷனில் ஒரு புல் பேக் வந்து ஒரு ரேஞ்ச், ஷார்ட் டைம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் புட் எடுத்துக்குவாங்க. அதுவும் 23,900 தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இப்போ நான் வச்சின் ஹோல்டிங் இருக்கிற புட்டுங்கிறது 23,900. நீங்கள் 23,800 to 700 ரெண்டில் ஏதாவது ஒரு புட்டை ட்ரை பண்ணலாம். இங்கே ரிவர்சல் ஆகும்போது சப்போர்ட் எடுக்குதுன்னா 23,400 ஆர் 500 ரெண்டுலேயுமே எந்த சப்போர்ட், எந்த ஸ்ட்ரைக் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி டார்கெட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்க விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.